வெல்கம் பேக் டு குக்கரி. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும், நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக வெல்லம் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக ரவை, அதுக்கப்புறமா துருவின தேங்காய், அப்புறம் பாசி பருப்பு, அதுக்கப்புறமா நெய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் இருக்குல்ல அது எடுத்திருக்கேன். இப்போது நம்ம பண்ண போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான அத்தென்டிக் செட்டிநாடு ஸ்வீட். இது உக்காரை சொல்லுவாங்க. இதில் பருப்பு மட்டும் வச்சு பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு பொங்கல் மாதிரி தான் இருக்கும். இதுக்காக நான் பருப்பை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிறேன். நான் 2 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் குக் ஆகாமையும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அது ஒரு சைடு வேகட்டும். அதே டைம் இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். பாகுக்கு கம்பி பதம் எதுவும் தேவை கிடையாது. இந்த வெல்லம் இருக்குல்ல, இது நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி போயிடணும், தண்ணி ஆயிடணும், அவ்வளோதான். ரொம்ப பதம் பார்த்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்காக ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே நெய்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைனா பாதி நெய் பாதி ஆயிலில் கூட நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த கேஷ்யூ நட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கேஷ்யூ நட்டில் நல்ல ஸ்மெல் வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிண்டிகிட்டே இருப்போம், இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிரும், அதனால தான். ஸோ எல்லாருக்கும் நியூ இயரெல்லாம் எப்படி போச்சு? எல்லாருக்கும் நல்லா போச்சா? எங்களுக்கும் இங்கே நல்லபடியாக நியூ இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே நிறைய முடிவுகள் எடுத்திருப்போம். அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் 1 மந்த்தாவது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் என்ன முடிவு எடுத்தீங்களோ அதிலே நிலச்சிருக்கிறதுக்கு பாருங்கள். பெரிய பெரிய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் வச்சா தான் நம்மளால் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போயுமே மைல் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக அந்த இயரில் எண்டில் நம்ம பார்க்கும்போது நம்ம நினச்ச கோலை அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இருக்கிற நெய்க்கு கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நான் ஒரு 1/4 கப் ரவை எடுத்து வச்சுருந்தேன். அந்த ரவையை நான் நல்லா வறுத்துக்க போகிறேன். அந்த நெய்யிலே நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பொருளெல்லாம் வச்சு பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 15 நிமிஷம் தான், அதுக்குள்ளாடி இந்த ஸ்வீட் ரெடி ஆயிரும். அதே டைம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும். இந்த ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதுக்கு கூட துருவி வச்சுருக்கிற கோகோனட் இருக்குல்ல, அதை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். கோகோனட்டும் 1/4 கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இதோட டீட்டெயில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கோகோனட்டை போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா நெய்யில் வறுத்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நெய் போட்டால் திகட்டுற மாதிரி இருக்கும்ல, அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப நெய் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கை வச்சு நசுக்கி பார்க்கும்போது அது நல்லா நசுங்கி வரணும், அப்படி குக் ஆக்கிக்கோங்க. இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு கூட நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதே நெய்யில் கொஞ்சம் பரட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பாகை நான் வடிகட்டி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா சில டைம் கல் மண் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அதனால் நான் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குக் ஆகும்போது குக்காகி கொஞ்சம் வற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும். நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கிடுவோம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா சில டைம் அடி பிடிச்சிரும். இது ரொம்ப தெறிக்கும், நம்ம இந்த பாகு சேர்த்துருக்கோம்ல, அதனால் ரொம்ப தெறிக்கும். அது கையில் பட்டுதுன்னா பொள்ளிடும், அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள்.
அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருப்போம். இல்லைனா வந்து கீழே அடி பிடிச்சிரும். இன்கேஸ் அடி பிடிச்சா கூட நீங்கள் ரொம்ப சுரண்டி எடுக்காதீங்க. அப்படி எடுத்தால் தான் கசப்பு இல்லைனா அந்த அடி பிடிச்சதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இந்த ஃபுல் ஸ்வீட்லேயும் மிக்ஸ் ஆயிரும். மேலே 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 இருக்கிறத மட்டும் லைட்டாக கிண்டிக்கோங்க. அப்படி ஒரு வேளை அடி பிடிச்சால், இல்லாட்டி பரவாயில்ல. அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து முதல்ல போட்டதுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் கெட்டி ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து மொத்தம் 6 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். இப்போது பேலன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் ஆட் பண்ணுவேன். இது நான் வீட்டிலே உருக்கிற நெய், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது நம்ம எவ்வளோ நெய் விட்டாலுமே அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வேணும், நெய்யெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போது நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதுவும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் அதில் ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் கலந்து விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைம் கை எடுத்தீங்கனாலே அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி போட்டாச்சு. இப்போது இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டு இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்திங்கன்னா அது நல்லா கட்டியாயிரும். இன்னும் இது ஆறும்போது இன்னும் வந்து கெட்டியாகும். ஸோ நான் இப்போ லாஸ்ட்டாக நெய் ஊற்றி கிளறி இறக்கிடுவேன், அவ்வளோதான். இந்த நெய்யும் வந்து அப்சர்வ் ஆயிரும். நம்ம இந்த டைம் நம்ம இறக்குனோன்னா இது வந்து ஒரு அல்வா மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்து குக் பண்ணி நம்ம இறக்குனோன்னா அது வந்து எப்படி சொல்கிற கேசரி எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.